நம்ம மில்க் ஷேக் குடிப்போம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான மில்க் ஷேக் வந்து வீட்டில், அதாவது கோகோனட் மில்க் ஷேக்னா அது வீட்டில் மட்டும்தாங்க கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு தேங்காவை உடைச்சி அதில் உள்ள தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் பூவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை தேங்காய் பாலாக எடுக்கணும். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மில்க் ஷேக் ஒரு தடவை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கடையில் கண்டிப்பாக அவங்க கேட்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறது தோலை உரிச்ச பாதாம் 10 சேர்த்திருக்கேன், முந்திரி ஒரு 6 எடுத்திருக்கேன், உலர் திராட்சை 20லேருந்து 25 சேர்த்திருக்கேன், ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் வாசத்துக்காக, சக்கரை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் குங்குமப்பூ. இது எல்லாமே ரெண்டாவது அரைச்ச தேங்காய் பால்னால இதை அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மில்க் ஷேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச, அதாவது ஏலக்காய் சக்கரை எல்லாம் அரைச்சோம்ல அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து அது மேல கொஞ்சம் பிஸ்தாவை தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை குடிச்சிங்கனாக்கா அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க.